நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். தபசு காலம் என்றாலே நம் நினைவுக்கு வரும் முதல் சொல் மனம் திரும்புதல். ஆனால் மனம் திரும்புதல் என்பது வெறும் அழுவதோ அல்லது செய்த தவறுக்காக மனம் வருந்துவதோ மட்டுமல்ல. அதன் உண்மையான பொருள் திரும்புதல். தவறான பாதையில் சென்று கொண்டிருந்த ஒருவன் தன் தவறை உணர்ந்து திரும்பி சரியான பாதையில் நடக்கத் தொடங்குவதே உண்மையான மனம் திரும்புதல் ஆகும். வெளி வேஷம் அல்ல, உள்ளத்திலே மாற்றம் வேண்டும். தீர்க்கதரிசியாக யோவேல் சொல்லும்போது உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து என்கின்றார். அக்காலத்தில் துக்கத்தை வெளிப்படுத்த ஆடைகளை கிழித்துக் கொள்வது ஒரு வழக்கமாக இருந்தது. ஆனால் கடவுள் நம்மிடம் வெளிப்புற சடங்குகளை எதிர்பார்ப்பதல்ல. அவர் நம்முடைய உடைந்த உள்ளத்தையே எதிர்பார்க்கின்றார். நம்முடைய பாவங்களை மேலோட்டமாக மறைக்காமல் இதயத்தின் ஆழத்திலிருந்து வருந்தி இறைவனிடம் வருவதே மேலானது. நாம் எவ்வளவு தூரம் விலகி போயிருந்தாலும் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளவராக காத்திருக்கின்றார். மனம் திரும்புதலின் முடிவு ஒரு மன்னிப்பு மட்டுமல்ல, ஒரு புதிய தொடக்கம். இறைவன் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்பதால் நம்முடைய கடந்த கால தவறுகளை அவர் தடையாக வைக்காமல் நம்மை உண்மையாக திரும்பும்போது நம்மை தூக்கி நிறுத்தி புதிய பாதையிலே நடத்துகின்றார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.